உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருவாய் உயிராய் கதையா விதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் புகனே. காலப்பிரசனுக்கு 5 என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிகளில் முதன்மையான ராசியாய் அமையப்படுகிறது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த ஒரு ஜாதக அமாவாசை யோகம் என்று சொல்லக்கூடிய ஒளிக்கிரகங்களான சூரிய பகவானும் சந்திர பகவானும் தத்தம் கேந்திரத்தில் ரிஷப லக்னத்தில் பிறந்த ஒரு ஆண்மகனுக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் அமைத்து அந்த சுக்கிர பகவான் மகம், அதாவது மகம் 4 சாரம் பெற்று, அது சுக்கிர சமாம்சம் சாரம் பெற்று சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பெற்ற நாளில் அமையும் சூரிய பகவான் அவர் யோகமான பூரம் 2, அதாவது சூரிய பகவானுடைய அந்த சிம்ம ராசிக்கு தனத்தாரை நட்சத்திரத்தை பெற்ற சூரிய பகவானும் சந்திர பகவானும் இருந்து அமாவாசை யோகத்தில் அமையப்பட்டு சிம்ம ராசிக்கு 2 கூடிய தனாதிபதி லாபாதிபதி என்று அழைக்கப்படும் புதன் பகவான் அஸ்தம் 2 புஷ்கர நவாம்சம் பெற்று ரிஷப லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி என்று அழைக்கப்படும் பானுமைந்தன் கடகச்சனியில் புஷ்கர நவம்சம் புனர்பூஷம் 4ஆம் சாரம் பெற்று இவற்றுக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் மேஷராசியில் உட்கார்ந்து, அதாவது காலபிரசனத்துக்கு 9 என்று சொல்லக்கூடிய தனுர் ராசி 9ஆம் பார்வையாக பார்க்கும் அமைப்பும், காலபுருஷனுக்கு 10 என்று சொல்லக்கூடிய மகர ராசியின் அதிபதியான பானுமைந்தன் கடகராசியில் உட்கார்ந்து 7ஆம் பார்வையாக காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டை பார்க்கும் அமைப்பும், அதாவது காலபுருஷனுக்கு 9, 10 கூடிய ராஜ யோகாதிபதிகள் ஜீவனாதிபதிகள் தன் வீட்டை பார்ப்பது மிகவும் சிறப்பான ராஜயோகமே ஆகும். பல 100 ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் சில ஜாதகம் மட்டுமே காலபுருஷனுக்கு 9க்கும் 10 கூடிய வீடை பார்ப்பது அமையும். அந்த வகையில் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி உட்கார்ந்திருக்கும் வீட்டின் அதிபர் அமாவாசை யோகத்தில் அமைந்து அந்த சூரியன் ஆட்சி பெற்றதால் அங்கு சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் திக் பலம் பெற்று சூரிய பகவான் புஷ்கர நவாம்சப்பட்டு அந்த சூரியன் இந்த லக்னாதிபதி சுக்கிர பகவான் போல் செயல்படும் காரகத்துவம் இருப்பார். அதாவது இந்த ஜாதகரை மிதவெஞ்சிய செல்வாக்கு யோகம் படைத்தவராகவும் ஆபரண யோகம் படைத்தவராகவும் களியாட்டுகள் என்று சொல்லக்கூடிய கலைநயமிக்க சினிமா துறையில் கொடிகட்டி பரப்பார் பேர்புகழ் பெற்றவராயும் ஆக்கிவிடுவார் என்பது நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட ஜாதகருக்கு லக்னத்துக்கு 7 கரும்பாம்பு அல்லது ராசிக்கு 4 கரும்பாம்பு பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவையெல்லாம் பேசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதிரணையா வாழ்ந்திடுவான். இன்னது கேளும் தேசுபரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டி மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பான் என உரைத்து முனிவோர்தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறும்படி அந்த 4 என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 4 என்று சொல்ல விருட்சத்தில் உள்ள ராகு பகவான், லக்னத்துக்கு 7 என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் ராகு பகவான் திக்பலம் பெற்பது விசேஷத்தன யோகமாகும். எப்படிப்பட்ட லக்னத்துக்கு 7 ராகு திக்பலம் பெற்றுவது சிலருக்கு மட்டுமே அமையும். அப்படிப்பட்ட திக்பலம் பெற்ற ராகு பகவான் புஷ்கர நவாம்சம் விசாகம் 4 ரிஷபலம் இருக்கிறது 8 கூடிய 11 கூடிய குரு பகவான் சாரம் பெற்று அந்த ரிஷப லக்னத்துக்கு 8 கூடிய குரு பகவான் 12ஆம் வீட்டில் தன வீட்டுக்கு 11இல் மறையும் பொழுது தன விதமான அபரிதமான செல்வாக்கு யோகத்தை ராகு திசையில் ஜாதகத்தை பெற்றுப்படுது நிதர்சனமான உண்மை. இதை யாரும் மாற்ற முடியாது, இதை யாரும் தடுக்க முடியாது. அந்த வகை லக்னத்தில் உள்ள கேது, இந்த 7 உள்ள செவ்வாய் இணைந்து கேது செவ்வாயின் லக்னத்திலிருந்து அம்சா ராசியில்
செவ்வாய் பகவான், குரு பகவான், சந்திர பகவான் என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள் மேசராசியில் அமைந்து இந்த குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம் அமைப்பொழுது இந்த ராகு திசையில் இந்த ஜாதகம் எண்ணில்லா செல்வாக்கு யோகம், மண்மனை ஸ்திரச்சத்து யோகம், அடுக்குமாடி குடியிருப்பு யோகங்களும் வாகன வசூலை பெற்றிடும் ராஜயோகம் பெற்றவராக இருப்பார். மேலும் இந்த கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு, அதாவது அம்சா ராசியில் சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு பணக்கிரகங்களான காலபுருஷனுக்கு 10க்குரியவனோடு அந்த சுகபோகத்தை தன்னுடைய சுக்கரோடு ராகு இணையும் பொழுது மூன்றும் ஒவ்வொரு அணியே, அதாவது சுக்கிர பகவான் அணியில் ராகு பகவானும் சுக்கிர பகவான் சேரும் பொழுது இன்னும் ராகு பகவான் தன்னுடைய பலத்தை அதிகரிக்கப்படுத்துவார். அதாவது ராகு யாரை போல் செயல்படுவார் என்றால், இந்த இடத்தில் அம்சாராசி உள்ள நீர்நிலைகள் சந்திரன் வீட்டு விழும்பொழுது இந்த ஜாதருக்கு ராகு திசையை அயல்நாட்டு வழிகளில் மானிட்டேஷன் ஆன் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு டாலர் வருமானத்தையும், வெளிநாட்டு கப்பல் வழி வருமானத்தையும், வெளிநாட்டு பொருளை வாங்கி விற்பதன் மூலம் வருமானத்தையும், ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாட்டு பொருட்களை ஏற்றுமதி செய்வதனாலும், வெளிநாட்டு நண்பர்கள் மூலம் வருமானமோ, அந்நிய இன மதத்தினராலும், வெளிநாட்டு டாலர் பிட்காயின் என்று சொல்லக்கூடிய கிரிப்டோ கரன்சி மூலமாகவும் இவர் பெரும் தனவந்தராகி வருவார். இது மட்டும் இல்லாமல் இந்த லக்னாதிபதி உட்கார்ந்திருக்கும் வீட்டின் அதிபர் சிம்மராசியை ஆட்சி பெற்றிருப்பதால் அங்கு சூரிய பகவான் மூலத்திரிகனும் ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார். இப்படிப்பட்ட மூலத்தினுடன் ஆட்சி பலத்திற்கு சூரிய பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த சிம்மராசி உள்ள சூரியன், சந்திரன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய விதி, மதி, கதி, லக்னாதிபதி, ராசியாதிபதி, சூரியாதிபதி என்று சொல்லக்கூடிய மூவரும் சதுர்த்த கேந்திரமான 4 இருக்கும்போது இவர் அளவுக்கு அதிகமான வீடுமனை ஸ்திரச்சொத்தை பல வீடுகளை கட்டி பார்க்கும் அழகு யோகம் பெற்றவராகவும், பல அடுக்குமாடி வாடகை வீடுகளை வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வருமானத்தை பெறுபவராகவும், மேலும் அரசியலில் தனக்கு செல்வாக்கு மிக்கவரும் பணபலம் படைத்தவராகவும் படைபலம் படைத்தவராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் இருப்பார். இவரை யாரும் அந்த அளவில் எளிதில் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் இது ஒரு சூட்சம ராஜயோகம் பெற்ற மிகவும் யோக தனயோகம் உள்ள ஜாதகே என்பதே என்று சொல்லலாம். ஒரு கிரகம் புஷ்கரண்டவாம்சம் பெற்றால் யோகம் என்பார்கள், 2 கிரகம் புஷ்கரண்டவாம்சத்தில் இருந்தால் ராஜயோகம் என்பார்கள், 3 கிரகம் அல்லது 3 கிரகத்துக்கு மேல் புஷ்கரண்டவாம்சத்தில் அமைந்துவிட்டார் அவர் நாடாளு ராஜயோகம் பெற்றவராகவும் பேர்ப்புகழ் போற்றும் மன்னவராகவும் இப்பூமியில் பலம் வருவார். ஏற்கனவே இப்படி ராசிக்கு கடகச்சனியில் உள்ள, பொதுவாகவே கடகத்தில் இருந்து நண்டு ராசி என்று சொல்ல கடகராசியிலிருந்து மகராசியில் பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் அமைந்து அந்த மதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அந்த லக்ன கேந்திரம் பெற்றால் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செலுமதியும் கேந்திரமெற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்தே நாரப்பா நகைக்குதடா சீமான் சோழே நன்றாக புலிப்பாணி நவிந்திட்டேனே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த கேந்திரத்தில் உள்ள கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு இந்த ஜாதகரை மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் படுத்தி அரசியலின் நிதர்சனமான பதவியை யோகப்படுத்தி தமிழக வரலாற்றில் மட்டுமில்லாமல் இந்திய வரலாற்றிலும் மிகவும் சூட்சமப்பட்ட ராஜயோகம் பெற்றவர் என்று திரைத்துறை மட்டுமில்லாமல் அரசியல் மட்டுமில்லாமல் பெரும் தனவந்தர ஆக்கி அரசியலும் தனிப்பட்ட பாலிலும் செல்வாக்கு யோகத்தை கொடுத்து உலகில் புகழ் பெறவைக்க வேண்டிய மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்த விதி, மதி, கதி என்று மூவரும் ஒரே நேர்கோட்டில் பாதையில் ஆய்ந்த சிம்ம ராசியில் பிறந்த இந்த ஜாதகக்காரர்களே.